Hi guys, welcome back to my channel. So இன்னைக்கு இந்த வீடியோல textured pony எப்படி பண்றது அப்படினு பார்க்கலாம். Ponies நீங்க நிறைய இடத்துல பார்த்திருப்பீங்க. There is plenty of ponies இழுத்து சீம்ன மாதிரி இல்ல வந்து நிறைய curls எல்லாம் பண்ணி ஃப்ரண்ட்ல ஒரு messy ponies அதெல்லாம் பார்த்திருப்போம். இது ரெண்டுத்துக்கும் நடுவுல ஒரு effortless textured pony ன்னு சொல்லலாம். So அந்த மாதிரி தான் இன்னைக்கு என் clientக்கு நான் பண்ணிருந்தேன். So let's see how I do it. So basically இதுதான் front உங்களுக்கு வந்து hair அப்படியே இழுத்து சீவன மாதிரி இருக்காது, but it will be very effortless. இது வந்து backல வந்து hair accessories லாம் பண்ணி இப்படி தான் இருந்தது. So now let's get into the video. ஸோ இப்போ நம்ம நார்மலாக போனி எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி போட்டிருக்கோங்க. பட் ஃப்ரண்ட்டில் வந்து நேர் எடுத்து அந்த நேரில் இருக்கக்கூடிய ஹேர்ஸை மட்டும் விட்டுருங்க. மற்றது எல்லாத்தையும் எடுத்து ஒரு போனி மாதிரி கட்டிக்கோங்க. இப்போ நான் வந்து அந்த போனிக்குள்ளே இருக்கிறத கொஞ்சம் பேக் கோம் பண்ணிக்கிறேன். ஸோ இதனால் உங்களுக்கு வால்யூம் ஜாஸ்தியாக கிடைக்கும். அண்டு பார்க்குறதுக்கு வந்து சும்மா ரொம்ப வந்து வால்யூமே இல்லாத மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் போனி நிறைய பேர்த்துக்கு பண்ணிங்க அப்படின்னா. ஸோ அதுக்காக தான் இந்த வால்யூம் கொடுக்கறதுக்காக கொஞ்சம் கொஞ்சம் ஹேர்ஸ் எடுத்து நம்ம பேக் கோம் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து ஃப்ரண்ட்டில் வந்து வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ தனியாக எடுத்து வச்சுருக்க செக்ஷன்ஸை மட்டும் நான் தனியாக ஒரு லைன் மட்டும் எடுத்து பிரிச்சுக்கிறேன். ஸோ இதில் தான் நம்ம வந்து 19 இன்ச் இருக்கக்கூடிய ஒரு கேர்லிங் ராடை வச்சு நம்ம கேர்ல் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஸோ ஒரு லைன் எடுத்துக்கோங்க. அதை வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்ப்ரே மட்டும் அடிச்சுக்கோங்க. அடிச்சுட்டு ஜஸ்ட் கோம் த்ரூ த ஹேர் அண்ட் ரோல் இட் வித் 19 இன்ச் தான் பர்ஃபெக்டான ஒரு சைஸ். ஸோ அதை வந்து நல்லா கேர்ல் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஃபார் ஒரு 1 செகண்ட் கையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அதுவாக கேர்ள்ஸ் வந்து நல்லாவே ஃபார்ம் ஆகிடும். ஸோ அதுதான் வந்து டெக்ஸ்சர்ஸ் கொடுக்க போகுது. ஸோ ஜஸ்ட் வாட்ச் ஹவ் ஐ டூ. இப்போ வந்து நெத்திச்சுட்டியை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கையாலேயே இந்த கேர்ள்ஸை பிரித்து விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்சர் ஆஸ் யூஷுவல் அப்படியே ஃபார்ம் ஆகிடும். ஸோ இதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து நீங்கள் பின்னாடி வந்து அந்த போனி வச்சுருக்க இடத்துல நீங்கள் ஜஸ்ட்டு வந்து பின்ஸ் வந்து குத்திக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பரான எஃபர்ட்லெஸ்ஸான டெக்ஸ்சர் போனி ரெடி ஆகிடும். ஸோ ஜஸ்ட் see how I set the hair ஃப்ரண்ட்டில் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி I'm just setting it. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ கீழே வந்து நம்ம சீக்கிரமாக அவசரமாக கேர்ள்ஸ் கொடுத்து ஹேர் அக்சசரிஸ் அட்டாச் பண்ணியாச்சு. இட் வாஸ் அ வெரி குவிக் ஹேர் டோ. பட் டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சுனாலும் இந்த ஹேர் டோ நீங்கள் சூஸ் பண்ணலாம். எனக்கு அப்படி தான் இருந்தது. ஐ வெண்ட் ஃபார் திஸ் ஹேர் ஸ்டைல்ஸ் அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இஃப் இட் வாஸ் ஹெல்ப்ஃபுல் let me know down below the comments. Any doubts let me know down below the comments. Thank you so much for watching.